நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 7th 3rd டைம் சயின்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க புக் பேக் கொஷின் பார்த்தலாம். மஸ்ட்டு எக்ஸாம் ஹால் டிக்கெட் நீங்கள் ஹால் டிக்கெட் எல்லோரும் வந்தாச்சுங்க. அதனால் சயின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு புக் பேக் கொஷின் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னாவே ஈஸியாக நல்ல மார்க் எடுத்துடலாங்க. அதே போல் ஐஎன்எம்லேயும் புக் பேக் கொஷின் நல்லா பார்த்துக்குங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு முத்தான டைமிங்க எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா போஸ்டிங் அச்சீவ் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒளியியலில் புக் பேக் கொஷின் பார்த்துடலாம் வாங்க. ஒளியானது எப்பொழுதும் டேஷ் செல்லும். எப்போதும் ஒளியானது நேர்கோட்டு பாதையில் செல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த பண்பு நிழல் என அழைக்கப்படுங்க. இந்த பண்பு நிழல் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது. ஒரு ஆடியில் படுற எதிரொலிப்பு ஒரு லைட்டே ஏதோ ஒன்று படுதுன்னு பாருங்கள். அது என்ன பண்ணு ரிஃப்ளெக்ட் தானே கொடுக்கு, அதனால் எதிரொலிப்பு அடைகிறது. அடுத்தது பாருங்கள், டேஷ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. கண்ணாடி பரப்பு தான் ஒளியை எதிரொலிக்கும். ஓகேங்களா, கண்ணாடி பரப்பு வந்து ஒளியை எதிரொலிக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஓகேங்களா. அடுத்தது, நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும், ஆனால் மர மேசையின் பரப்பில் பார்க்க இயலாது. ஏனெனில் ஒழுங்கான எதிரொலிப்பு வளவளைப்பான பரப்பில் நடைபெறுகிறது மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு மரமேஜையில் நடைபெறுகிறது. ஓகேங்களா, இது கேட்க சான்ஸ் இல்லை. சின்ன லைன்ஸாக இருக்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. இது கேட்கலாம். பின்வரும் வரிசையில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? மேகம்ங்கிறது பகுதி ஒளி ஊடுருவும் பொருளுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒளியானது டேஷ் எதிரொலிப்பு நடைபெறுகிறதுங்க. எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போதாய் ஒளியானது எதிரொலிப்பு நடைபெறுங்க. அடுத்த பாருங்கள், கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? சமதள ஆடி தாங்க ஒளியை நன்கு எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் பொருள் எதுனா சமதள ஆடி. ஓகேங்களா. சிவராஜன் 1 மீட்டர் அளவுகோலை காலை 7 மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக நிற்க வைக்கிறான். நண்பகலில் தோன்றும் அளவுகோலின் நிழலானது தோன்றாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின்ங்க. அடுத்து பின்வரும் எந்த கூற்று நிழல் உருவாக்கத்தை விளக்கிறதுங்க? ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. அடுத்து ஒளி ஊடுருவு பொருள் ஒளியை தன் வழியே அனுமதிப்பில்லை. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் என்ன பிம்பங்க? நேரான மாய பிம்பம். ஒரு சமதள ஆடி வந்து உருவாக்கும் பிம்பம் என்னன்னா நேரான மாய பிம்பம். ஓகேங்களா. அடுத்த டேஷ் எதிரொலிப்பானது பொருளை காண உதவுங்க. ஒழுங்கான எதிரொலிப்பு தான் பொருளை காண உதவும். ஓகேங்களா. ஒளிக்கதிர் பளபளப்பான பரப்பின் மீது விழும்போது அவை ஒழுங்கான எதிரொலிப்பாக அடைகின்றன. ஒளிக்கதிர்கள் வந்து பளபளப்பான பரப்பு மீது விழும்போது ஒழுங்கான எதிரொலிப்பு நடைபெறும். ஓகேங்களா. சூரிய ஒளியானது டேஷ் வண்ணங்களின் கலவையாகும். சூரிய ஒளியானது 7 வண்ணங்களின் கலவையாகும். ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரியுங்க. ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு என்னங்க? நிறப்பிரிகைன்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா. ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு என்னன்னா நிறப்பிரிகை. ஓகேங்களா. சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளிக்கதிர்களை பெற்று டேஷ் செய்கின்றன. சந்திரன் வந்து சூரியன் வந்து ஒளிக்கதிர்களை பெற்று பிரதிபலிக்கத்தானே செய்கிறதுங்க. அவ்வளோதாங்க. அடுத்த இதுலேயே இன்னும் கொஞ்சம் இருக்குது வாங்க. டேஷ் பயன்படுத்தி சூரிய ஒளியை அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாங்க. முப்பட்டகத்தினை பயன்படுத்தி தாங்க சூரிய ஒளியோ அடங்கியுள்ள வண்ணங்களை நம்ம பிரிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து சொரசொரப்பான பரப்பின் மேல் டேஷ் எதிரொலிப்பு நடைபெறுகிறதுங்க. சொரசொரப்பான பரப்பின் மீது வந்து ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறுங்க. அதே போல் இது பொறுத்துக்க பார்த்துக்கோங்க. நேர்கோட்டு பண்புங்கிறது என்னங்க? ஊசி துளை காமிரா. ஓகேங்களா. சமதள ஆடிங்கிறது என்னங்க? சமதள ஆடி பெரிஸ்கோப். ஓகேங்களா. அடுத்தது மின்மினி பூச்சிங்கிறது என்னங்க? ஒளிரும் பொருள். ஓகேங்களா. அடுத்த நிலாங்கிறது என்னங்க? ஒளிரா பொருள். ஓகேங்களா. அகன்ற ஒளி மூலம்ங்கிறது என்னங்க? புறநிழல். ஓகேங்களா. ஒழுங்கான எதிரொலிப்புங்கிறது என்னங்க? பளபளப்பான பரப்புங்க. சூரியன்கிறது என்னங்க? முதன்மை ஒளி மூலம். ஏன்னா சூரியன் தான் எல்லாத்துக்கும் தேவையான ஒளி கொடுக்குது. 7 வண்ணங்கள் என்னங்க? நிறப்பிரிகை. அவ்வளோதாங்க. அடுத்த லெசன் பார்க்கலாங்க. அடுத்த லெசன் அண்டம் மற்றும் விண்வெளி. இதில் புக் பேக் கொஷின் பார்த்தலாம் வாங்க. டக்குன்னு இருக்கிற டைம் ஒவ்வொரு டைமும் நமக்கான டைமுங்க. நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகுங்க. 27 நாட்கள் ஆகும். நிலவானது அந்த பூமியை சுற்றி வர எத்தனை நாட்கள் எடுத்துக்குன்னா 27 டேஸ் எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழித்து நிலவானது டேஷ் நட்சத்திரத்துக்கு அருகில் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அருகில் இருக்கும். ஓகேங்களா. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அருகில் இருக்கும். டேஷ் தொலைநோக்கியை கண்டுபிடித்தாருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஹான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹான் லிபெர்ஸ்கோ என்பவர் தொலைநோக்கியை கண்டறிந்தால் நீங்கள் ஹான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதோ ஒன்று ட்ரிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரள்களுக்கு டேஷ் என்று பெயருங்க. சுருள் விண்மீன் திரள். ஓகேங்களா. சுருள் விண்மீன் திரள் என்று பெயர். ஓகேங்களா.
அடுத்தது பாருங்கள், வளர்ப்பிறை என்பது வளர்தல். ஓகேங்களா. அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி நீள்வட்ட மாதிரி. ஓகேங்களா. அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி என்னன்னா நீள்வட்ட மாதிரி. ஓகேங்களா. ஆகாயத்தில் பெரும்பகுதி அடங்கியுள்ள விண்மீன் மண்டலம் டேஸ் ஆகுங்க, உர்சாமேஷர். ஓகேங்களா. அடுத்து இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை என்னங்க, அரியப். ஓகேங்களா. அது கலிலியோ புவி மைய கொள்கையை வழிவகுத்தார் சொல்லியிருக்கு, ஆனால் அது தவறு. ஓகேங்களா. நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் தன்மைக்கு பிறை நிலவு என்று பெயர். அது கரெக்டு. ஓகேங்களா. இது பார்த்துங்க, உலகின் முதல் ஏவுவாகனத்தை ஏவிய நாடு எதுனா ரஷ்யா. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூரியனை சுற்றி வர செவ்வாய் எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளோங்க, 687 நாட்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பெருவெடிப்பு கோட்பாட்டினே ஒரே ஒரு சான்று என்ன, சுருள் விண்மீன் திரள். அதிகளவு வாயு மற்றும் துகள்களை கொண்ட விண்மீன் திரள் என்ன, பால்வெளி. ஓகேங்களா. பலப்படி வேதியியல். மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை என்னங்க, நைலான். மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை எதுனா நைலான். ஓகேங்களா. மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை எதுனா நைலான். ஓகேங்களா. வலுவான இலை டேஸ்ங்க, வலுவான இலைங்கிறது நைலான். ஓகேங்களா. ஒரு இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை எரியுங்க. ஓகேங்களா. ஒரு இயற்கை இலையினை சுடரில் காட்டினீங்கன்னா எரியும். ஓகேங்களா. கம்பளி போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை டேஸ் ஆகுங்க, அக்ரிலிக். ஓகேங்களா. அடுத்து நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்று டேஸ் என்ற பயன்பாட்டை அறியலாம், இரத்த பைகள். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, டேஸ் என்பது மக்கும் தன்மையற்ற ஒரு பொருளுங்க. நெகிழி சம்மந்தப்பட்டது, அது மக்கும் தன்மையற்ற பொருள். ஓகேவா. பிஇடி என்பது டேஸின் சுருக்கெழுத்தாகுங்க, பாலி எத்திலின் டெரிப். டேஸ் என்பது பாலிஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும், குடைங்க. ஓகேங்களா. பல்வகை நெகிழிகள் இனம் காண டேஸ் குறியீடு பயன்படுத்தப்படுகிற, ரெசின் குறியீடு. ஓகேங்களா. பல்வகை நெகிழிகளை இனம் காண டேஸ் குறியீடு பயன்படுத்தப்படுகிற, ரெசின் குறியீடு. ஓகேங்களா. சிறிய அலகுகளான பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியாக சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் என்னங்க, பலப்படி. ஓகேங்களா. சிறிய அலகுகளான பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் என்னன்னா பலப்படி. அடுத்தது முழுமையான இயற்கை இலையின் எடுத்துக்காட்டு என்னன்னா பருத்தி. ஓகேங்களா. முழுமையான இயற்கை இலைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா பருத்தி. ஓகேங்களா. நெக்ஸ்ட், கக்கூன்களை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இலை பெயர் என்னங்க, பட்டு. ஓகேங்களா. அடுத்து, அதிக அளவிலான நெகிழிகள் சுற்றுச்சூழலை பாதிக்கப்படுகின்றன. அது சரி. ஓகேங்களா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்க தேவையில்லை, இப்போ இருக்கிற டைமில் டக்குன்னு பார்த்துட்டு போகலாங்க. நைலான்கிறது என்னங்க, இலை. பிவிசிங்கிறது என்னங்க, வெப்பத்தால் இலகும் நெகிழி. ஓகேங்களா. அடுத்தது, பேக்லைட்டுங்கிறது வெப்பத்தால் இறுகும் நெகிழி. ஓகேங்களா. ரேயான்கிறது என்னங்க, மரக்கூழ். அவ்வளோதான். இதுவும் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, இதுலேருந்து அதிகமாக கொஷின் இல்லை. நீங்கள் மனித மண்டலம், அன்றாட வாழ்வியல் வேதியியல் இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. அன்றாட வாழ்வியல் வேதியியல் பென்சிலினை பற்றி நீங்கள் சும்மா டைம் இருந்துச்சுன்னா போய் புக்கில் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்குங்க, அது நிறையா யூஸ் ஆகும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பென்சிலியன். நிமோனியா மற்றும் மூச்சுக்குழல் அழற்சி சிகிச்சைக்கு பயனுள்ள ஒரு மருந்து என்னென்னா பென்சிலின். ஓகேங்களா. நிமோனியா, மூச்சுக்குழாய் சுழற்சி, இதில் சிகிச்சைக்கு பயனுள்ள ஒரு மருந்து என்னென்னா பென்சிலின். ஓகேங்களா. ஆஸ்பிரின் ஒரு டேஸ்ங்க, ஆன்டிபயாட்டிக். ஓகேங்களா. அடுத்த, டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்கிறதுங்க, அமில நீக்கித வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்கும். ஓகேங்களா. ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஸ் என அழைக்கப்படுகிறதுங்க, எரி வெப்பநிலை. ஓகேங்களா. மெழுகுவர்த்தி சுடரின் வெப்பமான பகுதி எதுங்க, நீலம். மெழுகுவர்த்தி சுடரில் வெப்பமான பகுதி என்னன்னா நீலம். அடுத்தது பாருங்க, அடுத்து பென்சிலின் முதல் கண்டுபிடித்தவர் யாருங்க, அலெக்சாண்டர் பிளம்மிங். நீங்கள் அலெக்சாண்டர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக ஆர்ஓஎஸ் தினம் எப்போதுங்க, ஜூலை 29. உலக ஆர்ஓஎஸ் தினம் எப்போ கொண்டாடப்படுங்கன்னா ஜூலை 29. ஓகேங்களா. எரிதல் என்பது ஒரு வேதி வினைங்க, இதில் பொருட்கள் டேஸுடன் வினைபுரியுங்க, ஆக்சிஜனேற்ற காரணியுடன் வினைபுரியுங்க. ஓகேங்களா. நீரில் நனைத்த காகிதத்தின் எரி வெப்பநிலை எவ்வளோங்க, 451 டிகிரி F. ஓகேங்களா. எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை டேஸ் ஆள்கட்டுப்படுத்த முடியும்னா தண்ணீரை கொண்டு கட்டுப்படுத்த முடியும்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஆன்டிபயோட்டிக்ங்கிறது என்னங்க, உடல் வெப்பநிலையை குறைக்கும். ஓகேங்களா. வலி நிவாரணின்னு என்ன, வலியை குறைக்கும். ஆன்ஸ்டாட்டிஸ்க்னா. அடுத்தது பாஸ்பரஸ்னால் என்னங்க, பாஸ்பரஸ்னால்
பாஸ்பரஸ்னா தன்னிச்சையான எரிப்பு. கார்பன் டை ஆக்சைடு என்ன சுவாச பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குங்க. அடுத்த லெசன் பார்க்கலாம் வாங்க. அன்றாட வாழ்வில் விலங்குகள். டேஸ் தினசரி கால்நடைகள்லேருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளுங்க பால். ஓகேங்களா, பால்ங்கிறத நம்ம தினசரி கால்நடைகள்லேருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருள். ஓகேங்களா, முட்டை டேஸ் அதிக உள்ளது புரதம். முட்டையில் என்ன உள்ளதுங்க? புரதம் உள்ளது. அதனால தான் ஜிம்முக்கு போகிறீங்களா முட்டை எடுத்துக்கிறாங்க மேக்ஸிமம். வெள்ளாடு மற்றும் செம்படி ஆடுகள் எந்த பாகம் டேஸ் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறதுங்க? ரோமங்கள். செம்பளி ஆடு வெள்ளாட்டோட ரோமங்கள் எடுத்தால் நம்ம தேவையான ஆடைகள் எல்லாம் நிறைய பக்கம் செய்கிறாங்க. ஓகேங்களா, பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறும் அழைக்கப்படுகின்றன செரிகல்ச்சர். ஓகேங்களா, செரிகல்ச்சர்னால் என்னங்க? பட்டுப்பூச்சியை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும். ஓகேங்களா, பிரித்தெடுத்தவரின் நோய் என்றழைக்கப்படுகிறது என்னங்க? ஆந்த்ராக்ஸ். ஓகேங்களா, புரதம் மற்றும் டேஸ் பாலில் அதிகம் உள்ளது. புரதம் மற்றும் கால்சியம் பாலில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, தேன் கூட்டிலேருந்து என்ன எடுக்கப்படுகிறதுங்க? இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது என்னங்க? பேசில்லஸ் பாக்டீரியா. ஓகேங்களா, இயற்கை விலையிலிருந்து வலிமையான இலை பட்டு. ஓகேங்களா, அமைதிப்பட்டு டேஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்க? 1992. 1992ஆம் ஆண்டு அமைதிப்பட்டு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்த லெசன் பார்க்கலாம் வாங்க. காட்சி தொடர்பியல். ஓகேங்களா, காட்சி தொடர்பியலோட லெசன் முடிய போகுதுங்க. இதில் அதிகமாக கொஷின் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. இது தேவையில்லைங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. இது கேட்க சான்ஸ் இல்லை. இதெல்லாம் எக்ஸாம் போர்ஷனில் இல்லை. சும்மா தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை நகலெடுக்க என்ன பண்ணுவீங்க? Ctrl+C அமுத்துவீங்க. Ctrl+Xனா தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை வெட்டுறதுக்கு. இது தேவையில்லை. இதே போல் வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல்